பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, திருப்திக்குள் நடத்தி செல்லும் காலம் வருகிறது. ஆதார வசனம் சங்கீதம் 104:28. நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், நீர் உடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். பூரணமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த பூமியிலே ஜீவித்து கொண்டிருக்கிறோம் நாம் என்றால் கர்த்தருடைய தயவு. அவர் கொடுக்கிறார், வாங்கிக் கொள்கிறோம். அவருக்குள் பிழைக்கிறோம், அவருக்குள் நகருகிறோம், வாழ்கிறோம், உயர்கிறோம், வளர்கிறோம் என்றால் முழுக்க முழுக்க அவருடைய தயவு, காருண்ய, கிருபை. இதை உணர்ந்த எரேமியா புலம்பல் புத்தகத்தில் இப்படி பதிவு செய்தார்: நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அது கிருபை என்று. இந்த கிருபை மாறுவதும் இல்லை, விலகுவதும் இல்லை. தாவீதுடைய கூற்றை பாருங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார் என்கிறார். சங்கீதம் 94:14. அடுத்த ஸ்டேஜ் இந்த கைவிடாமல் இருப்பது, தேவையை சந்திப்பது. அதற்கு அடுத்த ஸ்டேஜ் திருப்தியாக்கி நடத்துகிறார். இங்கே பூமியிலே கர்த்தர் தம் மக்களுக்கு 3 நிலையில் திருப்தியை கொடுக்கிறார். கர்த்தர் கையை திறந்தால் மட்டுமே நாம் திருப்தியாக முடியும். ஏன்? அனைத்தும் நன்மைகளும் அவர் கரத்தில் இருக்கிறது. அவர் கரத்தில் தான் இருக்கிறது. அவர் கொடுத்தால் நாம் வாங்கிக் கொள்ளலாம். கொடுப்பது என்பது அன்றன்று தேவைக்கு நம்மளுடையது சந்திப்பது. கையை திறப்பு என்பது நம்மை திருப்தியாக்கி நடத்துவது. சங்கீதம் 103:5, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாக்கிறது. சகல நன்மைகளால், ஆவிக்குரிய நன்மைகள், உலக நன்மைகள் ஒன்றும் கூட குறைவில்லாமல் கொடுத்து திருப்தியாக்குகிறார். இது எல்லாருக்குமா? ஆம், ரட்சிக்கப்பட்ட அனைவருக்கும் இந்த உரிமை உண்டு. பின்ன ஏன் நம்மில் அநேகர் திருப்தியாகிறது இல்லை? நாமே நமக்கு இவைகள் இருந்தால் திருப்தி என்று கணக்கு போடுகிறோம். அவைகள் கொடுத்தாலும் நாம் திருப்தி ஆகிறது இல்லை. இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்று. ஆக திருப்தி என்பது பொருட்கள், செல்வத்தின் நிறைவனால் வருவதல்ல. பிலிப்பியர் 4:19 சொல்கிற, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அதாவது திருப்தியாக்குவார். நம்மை குறைவு என்ன என்று கேட்டால் பரலோக கணக்கில் எழுதி கொண்டே நாம் போவோம். ஆனால் தேவன் இயேசுவுக்குள் இருப்பதற்கு, அவர் மகிமையிலே தங்கி இருப்பதற்கு, அவரை தேடுவதற்கு, அவரை கனப்படுத்துவதற்கு, வேதத்தை வாசித்து அதன்படி நடப்பதற்கு நமக்கு என்ன பலன் வேண்டும், எவைகள் தேவையோ அதை நிறைவாக கொடுக்கிறார். அவரே பார்த்து நமக்கு இந்த நாளில், இந்த மாதம் இவைகள் வேண்டும் என்று கொடுக்கிறார் அல்லவா? அதுதான் திருப்தி. அதை நாம் பெற்றுக்கொண்டு மேலும் மேலும் வளர்ச்சி அடைகிறோம். இவன் வளர்ச்சி அடைவான், இவனுக்கு இது கொடுத்தால் தேவ ராஜ்யத்திற்கு பயன்படுவான், தேவனை தேடுவான், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பான், தம்மை மகிமைப்படுத்துவான், அவனை பின்னுக்கு தள்ளுவான் என்று தெரிந்து அவர் ஒவ்வொரு கொடுக்கிறார் அல்லவா? அது திருப்தி. இது தேவனுக்குள் இருப்பதற்கு, வளர்வதற்கு, உதவி செய்வதற்கு இடையூறாக ஒரு நாளும் இருக்காது. நாம் கேட்டு கேட்டு வாங்கும்போது அப்படியே கேட்டதையெல்லாம் கொடுத்து விட்டால் நாம் உலகத்திற்குள் போய் நிற்போம். நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள காட்டுவதற்கு போய் நிற்போம், அல்லது கம்பேர் பண்ணுவதற்கு போய் நிற்போம். தேவனை தேட நேரம் இல்லை. இவைகளை பாதுகாக்க வேண்டுமே. கார் கேட்டால் கார் அற்புதமாக கொடுத்தா அதை மெயின்டைன் பண்ண, அதை கொண்டு போய் பல பேருக்கு காட்ட அதுக்கு நேரம் போய்விடும். பிள்ளை இல்லையே, குழந்தைகள் கண்ணீர் விட்டு அழுவார்கள். பிள்ளை செல்வத்தை கொடுத்தவுடன் அதை பாதுகாக்க வேண்டும். அதற்கு எங்கே கொண்டு போக வேண்டும்? எல்கேஜி படிக்கும்போதே பணம் கட்டி விடுவார்கள். தக்க வைத்து கொள்ள வேண்டுமே என்று புது புது கவலைகள் ஆட்கொண்டு விடும். சங்கீதம் 103:5 சொல்லும் நன்மைகள் கர்த்தரே தெரிந்து எடுத்து கொடுக்கிறார். இதை அனுபவிக்க திராணியும் யோக்கியதையும் கொடுக்கிறார். நிறைய செல்வத்தை கொடுத்துவிட்டு நோய், வியாதி, பிரிவினை இருந்தால் என்ன பிரயோஜனம்? கர்த்தர் தாம் கொடுக்கும் ஆசீர்வாதத்தோடு வேதனையை கூட்டார். நீதிமொழிகள் 10:22. அவனுக்கு பிரசங்கியை படித்து பாருங்கள். நிறைய செல்வம் இருந்து அனுபவிக்க திராணி என்பதை கர்த்தர் தான் கொடுக்க வேண்டும். அதை அவர் கொடுக்கவில்லை என்றால் எத்தனை இருந்தும் என்ன பிரயோஜனம்? அவர் கொடுப்பது தான் திருப்தி. இரண்டாவது, சங்கீதம் 91:16, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்கிறார். லாங் லைஃப். அனைத்தும் கொடுத்தும் சமாதானத்தை கொடுத்து பாதி வயதில் எடுத்துக்கொண்டால்
இது திருப்தியான வாழ்வு அல்ல. அதனால்தான் நீடித்த நாட்களாய் திருப்தியாக்குவேன் என்றார். உன் ஆயுள் நீடிக்க வேண்டுமா? அதுக்கு என்ன ஐடியா சொல்லுகிறார் வேதத்தில்? தாயும் தகப்பனையும் கனப்படுத்து. உனக்கு செல்வம் வேண்டுமா? தாயும் தகப்பனையும் கனப்படுத்து. யோபுவுக்கு கொடுத்தார். பாடுகள் கொஞ்ச காலம் இருந்தாலும் அவன் 4 தலைமுறைகளை கண்டான் என்று பார்க்கிறோம். எல்லாருடைய வாழ்வில் துன்ப காலங்கள் உண்டு, இருண்ட காலங்கள் உண்டு. அதை அப்படியே எவருக்கும் ஆண்டவர் நீடிப்பதில்லை, நீடித்து கொண்டே போவதில்லை. வாழ்வு காலம் உண்டு. இந்த காலத்தில் கர்த்தர் திருப்தியாய் ஆசீர்வதித்து அந்த பழைய காலத்தை நினைத்து வருந்த கூட நேரமில்லாதபடிக்கு பிஸியாக்கி விடுகிறார். இதுதான் திருப்தி. இதைத்தான் மோசே கேட்கிறான். நாங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களும் இது கிருபையினால் திருப்தியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும், அதாவது திருப்தியாக்கும் என்று கேட்கிறான். சங்கீதம் 90:14-15 கேட்டீர்களா? எது திருப்தி என்கிறான் மோசே? காலையில் அவருடைய கிருபை. அந்த கிருபையை பெற்றால் அந்த கிருபை அந்த நாள் முழுவதும் நாம் செய்ய வேண்டிய காரியங்களுக்கு அது உதவும். நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சேலஞ்சுகளை சந்திக்கும், அது போதுமானது. அது திருப்தி. அந்த கிருபை இல்லாவிட்டால் நாம தான் நமக்கு எல்லாவற்றும் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும். கவலை காலையிலேயே ஆரம்பித்துவிடும். அந்த கிருபை நமக்கு போதுமானது, சகலத்தை செய்து முடிக்கும், கேட்டு பெற்றுக்கொள்ளவும் உதவி செய்கிறது. எது அடித்தளம், எது பேஸ், எது அஸ்திவாரம் என்று பார்த்து கேட்க வேண்டும். நமக்கு கேட்க தெரியவில்லை என்பதனால் நீங்கள் ரோமர் 8:26 எடுத்து வாசித்து பாருங்கள். அதில் வாக்கு கடங்கா பெருமூச்சோடு ஆவியானவர் கேட்கிறார். அவரிடம் விட்டுவிட வேண்டும். அப்பா, எனக்கு இது வேணும் அது வேணும் தோணுது, ஆனால் எனக்கு எது சரியானது? நீங்களே கேளுங்கப்பா. அருமையாக கேட்பார். ஜெபத்தின் ஆவி நமக்குள்ளே ஊற்றுவார். நம் வாயை கொண்டு தான் ஜெபிப்போம், ஆனால் ஆவியானவர் வார்த்தையை கொடுப்பார். ஆதியாகமம் 21 ஆபிரகாம் ஆகாருக்கு துருத்தியில் தண்ணீரை நிரப்பி அனுப்பிவிட்டான். இஸ்மவேலோடு தண்ணீர் தீர்ந்து விட்டது. பிள்ளை தாகத்தால் சாகிறது போல இருக்கிறது என்று அவள் அழுகிறாள். கர்த்தர் ஊற்றை திறந்து விட்டார். அருகிலேயே இருந்தது. என்றைக்கும் தாகம் என்று சொல்லாதபடிக்கு இப்படித்தான் நம்மை திருப்தியாக்கும். மனிதன் கொடுத்தால் அது தீர்ந்து விடும். தேவன் திறந்து விட்டால் அது என்றென்று ஜீவ ஊற்றாக நம் வாழ்நாளில் இருக்கும். நாமவே குறுக்கு வழியில் பணம் சம்பாதித்தால் அது போய் நஷ்டத்தில் தான் முடியும். அது லாபத்தில் முடியாது. அதாவது நமக்கு அது பயன்படாது. ஆண்டவர் ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்தால் ஜீவ ஊற்றாக அந்த பிஸ்னஸ் என்னாலும் இருக்கும், தலைமுறையாக இருக்கும். நாகம் 1:9 இப்படி சொல்கிறார், இடுக்கம் மறுபடியும் உண்டாகாது. எப்பொழுது? கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்கும் பொழுது, அவர் நமக்கு பார்த்து கொடுக்கும் பொழுது மறுபடியும் அந்த இடுக்கம், அந்த வறுமை, அந்த பற்றாக்குறை, அந்த நோய் வருவதில்லை. அதை வெளியேற்றி விடுகிறார். மனிதனால் இது முடியாது. இதுதான் திருப்தி. அப்படி என்றால் சுகம் தருவேன், அப்பமும் தண்ணீரும் நிரம்பும், எதிரி இல்லை, எதிர்ப்பு இல்லை, எல்லையங்கு சமாதானம் நிரந்தரமாய். இதைத்தான் இனி இடுக்கம் மறுபடியும் உண்டாகாது என்கிறார். நோய், சண்டை, பிரிவினை, பற்றாக்குறை, எதிரின் பயம் இவையெல்லாம் இடுக்கம். கர்த்தர் திருப்தியாக்கி நடத்தும் போது இந்த இடுக்கம் இனி உன் வாழ்வில் உண்டாகாது என்கிறார். அவர் கொடுக்கும்போது 2 வேலைகள் செய்கிறார். நமக்கு கொடுக்கிறார், நம்ம எல்லையிலிருந்து அந்த இடுக்கத்தை நீக்கி விடுகிறார். நமக்கு கொடுத்து விட்டு எதிரி பிடிக்கி கொண்டு போய்விட்டால் என்ன செய்வது? நோய் ஆஸ்பத்திரி கொண்டு பணத்தை கட்டினால் என்ன செய்வது? ஆகவே அவர் கொடுக்கும் பொழுது இந்த இடுக்கம் நம் வாழ்வில் வராதபடிக்கு காத்துக்கொள்கிறார். அது பொத்தப்பையில் போட்டது போல இல்லாதபடிக்கு சேர்த்து வைக்கக்கூடிய கிருபையை கொடுக்கிறார். அதுதாங்க திருப்தி. 10,000 வருமானம் வருகிறது. 9,000 ரூபாய்க்கு மெடிக்கல் பில் வந்தால் என்ன பண்ண முடியும்? மெடிசின் வாங்கினா என்ன செய்ய முடியும்? அது இடுக்கம். அப்படி இடுக்கத்தின் அப்பத்தை அவர் நமக்கு கொடுப்பதில்லை. இடுக்கத்தை நீக்கி விடுகிறார். எதெல்லாம் நம்முடைய பணத்தை பிடுங்கி கொண்டு போய்விடுமோ அதை நீக்கி விடுகிறார். அதாங்க திருப்தி. சங்கீதம் 105:40-41 அது என்ன சொல்கிறது என்றால், நான் உங்களுக்காக அதை வாசிக்கிறேன். கண்மலை கேட்டார்கள், அவர் காடைகளை வரப்பண்ணினார், வான அப்பத்தினாலும் அவர்களை திருப்தியாக்கினார். இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்தில் போகும் பொழுது ஆசைப்பட்டார்கள், இச்சித்தார்கள். ஐயோ, நாங்கள் எகிப்தில் இருந்தால் நாங்கள் நான்வெஜ் சாப்பிட்ருப்போமே, இறைச்சி இருப்போமே, பாத்திரத்தோடு வைத்து சாப்பிடுவோமே என்று ஏங்கினார்கள், கேட்டார்கள். மோசேக்கு சொன்னார் ஆண்டவர், 1 மாதத்துக்கு சாப்பிடுவீர்கள் என்றார். காடைகளை அனுப்பினார். அவர்கள் இச்சித்தார்கள், கேட்டார்கள், காடைகளை கொடுத்தார்.
அவர்கள் கேட்கவே இல்லை. வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார். அதுதான் அவர்களை திருப்தியாக்கிற்று. படித்து பாருங்கள். வான அப்பத்தினாலும் அவர்களை திருப்தியாக்கினார். இதனுடைய ஞானம் அர்த்தம் என்ன? அவர் கொடுக்கும் வார்த்தை. அந்த மன்னாதான் இன்றைக்கு நம்மளுக்கு வார்த்தை. அந்த வார்த்தை தான் நம்மளை திருப்தியாக்கும். அந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு கர்த்தர் எனக்கு இப்படியே செய்ய போகிறார் என்று வாழ்கிறோமே, அதுதான் திருப்தியான வாழ்க்கை, செழுமையான வாழ்க்கை. அது நிச்சயம் அப்படியே கொண்டு போய் சேர்க்கும். கண்மலையை திறந்தார், தண்ணீர்கள் புறப்பட்டு வறண்ட வெளியில் ஆராய் ஓடிற்று. கொஞ்சமாவா கொடுத்தார்? எல்லாம் லைனில் நின்று கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிக்குங்கன்னு சொன்னார். திறந்தார். அவர் ஆசீர்வதித்தால், அவர் கைகளை திறந்தால் புரண்டு ஓடும். செல்வம் புரண்டு ஓடும். திராட்சரசம் புரண்டு ஓடும். அங்கே இடுக்கம் கிடையாது. நம்முடைய பணத்தை வேறு எதுவும் பிடிங்கி கொண்டு போகாது. அதுதாங்க, அவர் கையை விரிக்க வேண்டும். அவர் கையை விரிப்பார். எப்பொழுது விரிக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும் அவர் அறிவார். நாம் அவர் சமூகத்தில் இருக்கும் பொழுது, அப்பா நீ எங்கள் கைகளை விரியுங்கப்பா, நாங்கள் இந்த பற்றாக்குறையோடு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை என்று உரிமையோடு நம்ம கேட்கலாம். நிச்சயமாக கையை விரிப்பார். அதை திருப்தியாக்குவார். அதில் இடுக்கம் இருக்காது. நாமே கொண்டு பணத்தை செலவழிக்க மாட்டோம். அன்பர்களே, அதிகாலையில் கர்த்தரை தேடுங்கள். அவரது மகிமையின் அப்பமான மன்னாவான ரேமா வார்த்தையில் திருப்தியாக்குங்கள். இதில் நீங்கள் திருப்தி ஆனால் மட்டும்தான் அவர் கைகளை திறப்பார், கண்மலையை திறப்பார். அது புரண்டு ஓடும். அந்த வார்த்தை சகலத்தை செய்து முடிக்கும். நீங்கள் இந்த வார்த்தையெல்லாம் வேண்டாம், அந்த சர்ச்செல்லாம் வேண்டாம், அதான் நான் கொண்டாந்து காணிக்க செலுத்துகிறோமே, வாரம் போகிறோமே என்று அதை அலட்சியப்படுத்தும் பொழுது அவர் கண்மலையை திறப்பதும் இல்லை, அவர் கையை திறப்பதும் இல்லை. கொடுப்பார். இழுத்துக்கோ பறிச்சுக்கோடு தான் இருக்கும். தேவ வார்த்தையில் ஊன்றி இருக்கும் பொழுது, தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது, அவரை முக்கியப்படுத்தும் பொழுது அவர் நம்மளை திருப்தியாக்குகிறார். அப்படி இல்லாவிட்டால் கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் திருப்தி வராது. வார்த்தையில் தான் தேவ மகிமை உள்ளது. வார்த்தை தான் இயேசு, இயேசுதான் வார்த்தை. மகிமையின் ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். அவர் வழி நடத்துவார். எது மகிமை, எது அவருக்கு மகிமையை செலுத்த வேண்டும், எது செய்தால் அவர் கொடுப்பார், எப்படி கொடுப்பார், எது உனக்கு இப்பொழுது தேவை. கொடுக்கக்கூடிய மனது நமக்கு இருக்க வேண்டும். மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் மனது இருக்கும் பொழுது நம்ம வாயில் சொல்லலாம், ஆனால் மனதை அவர் அறிவார். அவர் கைகளை திறக்கிறார், கைகளை திறக்கிறார், கண்மலையை திறக்கிறார். நம்முடைய மனதை அவர் பார்க்கிறார். என் பிள்ளைகிட்ட கொடுத்தால் அது எல்லாருக்கும் கொடுக்கும் என்பதை அவர் அறிவார். அந்த இருதயத்தை பார்த்தவுடன் கொட்டி கொடுக்கிறார். இப்படிப்பட்டவர்கள் தங்களுக்கு என்று வைத்துக் கொள்வதில்லை, தாங்கள் அனுபவிப்பார்கள், மற்றவர்களுக்கும் கொடுப்பார்கள். இங்கே சாட்சியாக நிற்பார்கள், தேவனை மகிமைப்படுத்துவார்கள். இவர்கள் வம்சங்களுக்கு, தலைமுறைகளுக்கு இதே சிந்தை இருக்கும் பட்சத்தில் அவர் கொடுத்து கொண்டே இருப்பார். உங்களை எத்தனை பொல்லாத நிலையில் இருந்தாலும் திருப்தியில் ஆரம்பித்து மேலும் மேலும் நிறைவாக்கி கொண்டே போவார். மற்றவர்கள் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். இதுதான் திருப்தியின் உச்சம். ஏனென்றால் நமக்கு தேவனுடைய வேலையை செய்கிறோம். தேவனுடைய மனதினுடைய பாரத்தை நாம் நீக்குகிறோம். அவருக்கு கொடுக்கறதுன்னு ஆசை. யார் மூலம் கொடுப்பார்? கொண்டு வீடு வீடாக பாக்கெட்டாக போட்டு வர மாட்டார். யாருக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதோ, ஆசை இருக்கிறதோ, அவர்களுக்கு நிறைய கொடுத்து அவர் மூலமாக எல்லாருக்கும் கொடுக்க வைப்பார். இந்த செய்தி யாருக்கோ என்று கேட்காதீர்கள். உங்களுக்கே தான் செய்தியை தொடர்ந்து கேட்டு வரும். உங்களுக்கே தான் உங்களை திருப்தியாக்கி நடத்துவார். உங்கள் பிள்ளைகளை திருப்தியாக்குவார். நீங்கள் வேண்டுவதற்கு மேலாக தருவார். ஜெபிக்கலாம். தேவைகளை பூர்த்தியாக்கி எங்களுக்குள் என்ன அவசியமோ அதை நிறைவாய் கொடுத்து இடுக்கத்தின் அப்பத்தை எடுத்துவிட்டு திருப்தியாக்கி நடத்தும் உமது அற்புத கிருபைக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எத்தனை காலம் வாழ்ந்தாலும் அத்தனை காலமும் உமது ஒளியை, விசுவாச ஒளியை, நன்மையின் ஒளியை, அந்த கொடுக்கும் பாக்கியத்தை நாங்கள் செய்து கொண்டே இருப்போம். உம்முடைய வேலையை செய்வோம். உம்முடைய சிந்தையை நாங்கள் நிறைவேற்றுவோம். உம்முடைய பாரத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். கிருபை தாரும், வழி நடத்தும், மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு நிறைவான தேவன் என்னுள் இருப்பதினால் என் ஆத்துமா திருப்தியிலேயே நிலைத்திருக்கிறது. அந்த திருப்தியிலேயே அந்த நிறைவானவர் எனக்குள் இருக்கும் பொழுது எனக்கு ஒரு குறைவும் இல்லை. ஆமேன். அல்லேலூயா.